அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் யாருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பிஜி எக்கனாமிக்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கானது. அது போக நீங்க வந்து மேக்ஸ் ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இல்லை ஜியாகிரபி இல்லை சோஷியாலஜி இல்லை எம்பிஏ இதுல எந்த ஒரு டிகிரி வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு எக்ஸாம்ஸ். இது யாரெல்லாம் பிஜி வச்சுருக்கீங்களோ இந்த பர்டிகுலர் நான் சொன்ன கோர்ஸில் அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். வாங்க இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த எதுக்கு கீழே வருது இந்த போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரிசர்ச் இந்த ஏரியாலலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இது உங்களுக்கான போஸ்ட் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த ஓஎம்ஆர் கான்செப்ட் கிடையாது. சரிங்களா? நீங்கள் போயிட்டு சிஸ்டமில் உட்காந்து எழுதுவீங்க. இந்த எக்ஸாம்ஸோடைய மெயினானது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன போஸ்ட்டுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு வேகன்சி, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ் ஒரு வேகன்சி, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் ஜியாகிரபி அகைன் ஒரு வேகன்சி, அப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் சோஷியாலஜி ஒரு வேகன்சி. இது வந்து உங்களுக்கு லெவல் 15ல வருது. ஸோ 36,200 பேசிக். அது கூட உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் உங்களோட ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 51,000 ரூபா கிட்ட வரும் கையில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. இது வந்து தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. ஸோ லெவல் 15 ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பே இது. ஸோ எல்லாமே ஜென்ரல் டர்னில் தான் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்ஸும். ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் இவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இது வந்து லெவல் 18 வருது உங்களுக்கு. ஸோ இதில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஒன்று ஜென்ரல் டர்ன், சரிங்களா, ஜிடி ஒரு வேகன்சி, அப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேகன்சிஸ்க்கு கால் ஃபார் வந்துருக்குது. 6மே நல்ல டீசெண்டான போஸ்ட், நல்ல டீசெண்டான சேலரி. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸோடைய இம்பார்ட்டன்டான டேட் என்னன்னு பார்த்துடலாம். 26ஆம் தேதி இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/7/2023. ஸோ நியர்லி உங்களுக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ஏதோ அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் 31 ஜூலைலேருந்து உங்களுக்கு 2 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. சரிங்களா? ஸோ வந்து காலையில் வந்து உங்களுக்கு வந்து 9:30 to 12:30 PM வந்து உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். அதாவது எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி சோஷியாலஜி, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஜியாகிரபி இவங்க எல்லாமே வந்து காலையில் உள்ள பேப்பர் எழுதுவீங்க. அது போக மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குரூப் 2 லெவலுக்கான ஒரு போஸ்ட் இது. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் இவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இது வந்து 10ஆம் தேதி நடக்குது. சரிங்களா? அப்போ 4 வேகன்சிஸ்க்கு வந்து காலையில் மத்தியானம் சொல்லி 9ஆம் தேதியும், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் அடுத்த நாள் 10ஆம் தேதி நடக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ். இந்த எக்ஸாம் டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி தவிர அனைத்து உள்ளவங்களுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. அதர் கேட்டகரி, சரிங்களா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசிஓ, பிசிஎம் இது இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு இருக்காங்க. அது போக என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கணும். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸை ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸில் உள்ளவங்களுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ்க்கு யூ ஷுட் ஹோல்டர் அ மாஸ்டர் டிகிரி இன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் வித் எக்கனாமிக்ஸ் அஸ் அ மெயின் சப்ஜெக்ட். அது போக ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் ஜியாகிரபிக்கு வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஜியாகிரபி அண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் சோஷியாலஜிக்கு வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் சோஷியாலஜி வச்சிருக்கணும். இது நம்ம ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் இவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருக்கணும்.
மேல கொடுக்கப்பட்ட வேகன்சிஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸ் இருக்கலாம். ஆனா 5வது மென்ஷன் பண்ணிருக்கிற போஸ்ட்டுக்கு கம்பல்சரியா நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும். டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமெட்ரிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க் ஆர் சோஷியாலஜி ஆந்த்ரோபாலஜி ஆர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இது முடிச்சவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள். 5th வேகன்சிஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துக்குலாம் நீங்க செகண்ட் கிளாஸ் இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? எஸ், இதுதான் நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ். இது அதே மாதிரி வந்து இதெல்லாமே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இது எல்லா இதுக்கும் காமன் தான். அதே மாதிரி பரீட்சைக்கு ஃபீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 150 rupees யூ ஹேவ் டு பே. சரிங்களா? போத் ஃபார் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட். இதில் 5th இதில் உள்ளவங்களுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட். மீதி மேலே இருக்கிற ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல வந்து இன்டர்வியூ கிடையாது, அது நான் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? எஸ், இது எல்லாமே காமனா இருக்கிறது தான். எஸ், இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் 1ல வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 200 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 200 கொஸ்டின் ஆன் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபினா அதுல 200 கொஸ்டின், ஆர் சோஷியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா சோஷியாலஜி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இதுல 3 மணி நேரத்துல வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5. சரிங்களா? அப்போ 300 மார்க்குக்கு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இப்போ எல்லாமே தமிழ் மேண்டேட்டரி எலிஜிபிலிட்டி டெஸ்டா மாத்திட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு சுமார் ஒரு 150 மார்க்குக்கு நீங்க வந்து அது ஒரு 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 60% 60 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 60% எடுக்கணும். நீங்க இது குவாலிஃபைங் தான், ரேங்க்குக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது போக ஜென்ரல் ஸ்டடிஸ் 40 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி இருக்கும் மினிமம். சரிங்களா? 40 கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா 60 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ 40% கம்பல்சரியா நீங்க எடுத்திருக்கணும். அப்பதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கணும் நம்ம தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ், ஸோ 150 மார்க்கு. இதுல ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆல் டுகெதர் 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். ஸோ ஆல் டுகெதர் 450 மார்க்குக்கு நீங்க எழுதுவீங்க. உங்க ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு இந்த 450 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் இவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா சேம் பேட்டர்ன் தான். இதுல எல்லாம் சேர்த்து எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் ஒர்க், இது எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்கு கேட்பாங்க. 200 கொஸ்டின், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். ஸோ மீதி எல்லாம் சேம் தான் மேல கொடுக்கப்பட்டதுக்கு. ஆனா என்ன வேரியேஷன்ஸ் கேட்டீங்கன்னா, இதுல உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டுக்கு 60 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்க 510 மார்க் எழுதுவீங்க. சொன்ன பரீட்சை எல்லாமே 450 மார்க் எழுதுவாங்க. ஸோ இந்த 60 மார்க் வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? மினிமம் குவாலிஃபைங்கிறது 60 மார்க்ஸ் எடுக்கணும், விச் மீன்ஸ் 40% நீங்க எடுத்துருக்கணும் 150க்கு. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து இது கன்சிடர் பண்ணுவாங்க குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு. அது போக மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரல் தான். நீங்க இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னால எல்லா ஊர்களையும் இந்த சென்டர் இருக்காது. இங்க ஒரு 7 இது கொடுத்துருக்காங்க. இந்த 7 சென்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், வேலூர்ல இருக்கு. இப்போ தூத்துக்குடியிலையோ இல்லைன்னா கன்னியாகுமரியிலயோ இருக்கீங்கன்னா நீங்க திருநெல்வேலி ஆப்ஷன் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியரஸ்ட் டவுன் எதுன்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது எல்லாமே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு வேகன்சி தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம அந்த ஒரு வேகன்சி நமக்கான வேகன்சின்னு சொல்லிட்டு சின்சியரா உட்காந்து படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் ஆயிடலாம். இது எல்லாமே எலிஜிபிலிட்டி. சரிங்களா? இதெல்லாம் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிலபஸ் பக்கம் வாங்க. நான் சொன்னேன் இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் இவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், இது சுமார் 20 யூனிட் இருக்கும். இதுல எக்கனாமிக்ஸ் கேட்டிருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருப்பாங்க, எக்கனாமெட்ரிக்ஸ் இருக்கும். சரிங்களா? அது போக உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போக உங்களுக்கு வந்து அகைன் எக்கனாமிக்ஸ், அது போக உங்களுக்கு இதுல சோஷியாலஜி, மேனேஜ்மெண்ட் எல்லாமே கவர் ஆயிரும். இந்த 20 யூனிட்டும் உங்களுக்கு கவர் ஆகி 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல. சரிங்களா? இது நல்லா டீடைலிங்கா கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதே இருக்கும். சரிங்களா? அதில் நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சோஷியாலஜிக்கு இது வந்து உங்களுக்கு வந்து சுமார் ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 யூனிட்ல இருந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் சோஷியல் ஒர்க்ஸ். சரிங்களா? சோஷியல் ஒர்க்ஸ்ல உள்ளவங்களுக்கு அகெயின்
இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்குங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் இருக்காது. நீங்க வந்து பிஜி ஸ்டாண்டர்ட்ல உள்ளதா தான் இருக்கும். சரிங்களா? எஸ். அதே மாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு ஈக்குவலா நீங்க படிச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த எக்ஸாம் பாஸ் ஆயிரலாம். இப்ப சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஜி ஸ்டாண்டர்ட் தான். ஃபர்ஸ்ட் யூனிட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், செகண்ட் யூனிட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், தேர்ட் யூனிட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், ஃபோர்த் யூனிட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். தேர்ட் யூனிட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், ஃபோர்த் யூனிட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஃபிஃப்த் யூனிட் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட், சிக்ஸ்த் யூனிட் வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ், செவன்த் யூனிட் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், எயித் யூனிட் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்கனாமிக்ஸ், நைன்த் யூனிட் வந்து உங்களுக்கு இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இது வந்து பிளானிங் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? இது பிளானிங். அகைன் லாஸ்ட் 2 யூனிட் வந்து உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல கவர் ஆயிரும். இது ஜியாகிரபியோடைய சிலபஸ் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ். இது கம்பல்சரி தமிழ். சரிங்களா? அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே டிட்டோவா நீங்க எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கிற குரூப் 2, குரூப் 1 படிக்கிற சேம் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா யாரு டிஎன்பிஎஸ்சி ட்ரெடிஷ்னலா எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களோ, நிச்சயமா இந்த எக்ஸாம்ஸை ஈஸியா பாஸ் ஆயிடலாம். தட் இஸ் மை பர்சனல் வியூ. ஸோ நல்லா எஃபர்ட் போடுங்க. நியர்லி ஒரு 90 டேஸ் இருக்குது. நல்ல எஃபர்ட் போட்டு நீங்க நிச்சயமா இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பா பாஸ் ஆகலாம். நம்மளுடைய இந்த சேனல்லே வந்து இந்த எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய ரெகுலர் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். தோஸ் ஆர் லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா ஒர்க் பண்ணுங்க. வி வில் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச்.